செய்தியை பார்த்து வருகிறோம். ஏற்காடு மலைப்பாதையில் பேருந்து கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டிருக்கிறது. விபத்தில் சிக்கியவர்களை மீட்க 10க்கும் மேற்பட்ட ஆம்புலன்ஸ் வாகனங்கள் விரைந்திருக்கின்றன. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஏற்காடு மலைப்பாதையில் 30 பேருடன் சென்ற தனியார் பேருந்து பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டிருக்கிறது. ஏற்காடு மலைப்பாதையில் உள்ள முனியப்பன் கோயில் அருகே இந்த விபத்து ஏற்பட்டிருக்கிறது. விபத்தில் சிக்கியவர்களை மீட்பதற்காக ஆம்புலன்ஸ் வாகனங்கள் விரைந்திருக்கின்றன. அவர்களை மீட்டு மருத்துவமனைக்கு அனுமதிக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். ஏற்காடு மலைப்பாதையில் 30 பேருடன் சென்ற தனியார் பேருந்து பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டிருக்கிறது. முனியப்பன் கோயிலுக்கு செல்லும் அந்த வழியில் விபத்து ஏற்பட்டிருக்கிறது. விவரங்களுடன் செய்தியாளர் திருமலை இணைந்திருக்கிறார். திருமலை, எல்லாரும் பயணிகளும் பாதுகாப்பா இருக்கிறாங்களா? என்ன நிலவரம்? லவண்யா, அதாவது தினசரி தனியார் பேருந்தான முத்து என்ற தனியார் பேருந்து ஏற்காடு முதல் சேலத்திலிருந்து ஏற்காடு சென்று வருகிறது. இந்த நிலையில் இன்று ஏற்காட்டிலிருந்து சேலம் வந்து கொண்டிருந்த போது ஏற்காடு மலைப்பாதையில் உள்ள முனியப்பன் கோவில் அருகில் இருக்கக்கூடிய அதாவது 11வது பண்டை ஊசி வளைவில் திடீரென திரும்பும் போது தனது பேருந்தின் கட்டுப்பாட்டை இழந்து பள்ளத்தில் கவிழ்ந்திருக்கிறது. இந்த விபத்தில் பேருந்தில் பயணம் செய்த 30க்கும் மேற்பட்டோர் பயணம் செய்திருக்கின்றனர். குறிப்பாக இந்த பேருந்து கவிழ்ந்ததன் காரணமாக பேருந்தில் இருந்த 20க்கும் மேற்பட்டோர் பலத்த காயமடைந்திருக்கின்றனர். இவர்களை மீட்டு தற்போது சேலம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வந்திருக்கின்றனர். ஏற்கனவே விபத்து ஏற்பட்ட உடனே அங்கிருந்த பொதுமக்கள் விபத்தில் சிக்கியவர்களை மீட்டு உடனடியாக ஏற்காடு அரசு மருத்துவமனைக்கும் சேலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றனர். இந்த விபத்தில் சுமார் 20க்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடைந்திருக்கின்றனர். இந்த ஏற்காடு கொண்டையூசி வளைவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த பாதிப்பின் காரணமாக அந்த ஏற்காடு மலைப்பாதையில் தற்போது போக்குவரத்தான பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. மேலும் இந்த விபத்துக்குள்ளான அந்த பேருந்தை மீட்கும் பணியில் நெடுஞ்சாலைத்துறை மற்றும் காவல்துறை ஈடுபட்டிருக்கின்றனர். லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி திருமலை.